ரோடியோட கண்ணு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தலைவா ரொனியாண்ணா செதுக்கிருக்காரு, படத்தை செதுக்கிருக்காருன்னு தான் சொல்றதுக்கு இருக்கு. வேற லெவல் படம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ ரொனி அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸ்க்ரீன்ல அவரை பார்க்கும்போது எனக்கு பட் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது நம்ம ரொனியாண்ணா தான். எனக்கு எப்பயுமே சாதாரணமா ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம், சும்மா யூடியூப்ல போட்டோம் அப்படின்னு இல்லாம இல்ல, ஸ்ரீலங்கன் ஃபிலிம்ஸை வந்து தியேட்டர்ஸ்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிறது முதல் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கிறதே நம்ம ரொனியாண்ணா தான். ஆனா நாங்க வெறும் கருங்கல் செலத்தா, அவர் தான் சிற்பியா செதுக்கினாரு. சுப்பிரி படம் தென்னிந்திய திரைப்படத்துக்கு ஒப்பான ஆக்கம், ஊக்கம், நடிப்பு எல்லாமே இருந்த ஒரு படமா இருக்குது. பயங்கரமா இருக்கு படம். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அடுத்த படத்துக்கு போகணும் இவங்கள மாதிரி ஆக்கள் தான் பவுல் பண்றாங்க. மலையகத்தை பவுல் பண்றவங்க வந்து இந்த மாதிரி ஆக்கள் தான். கண்டிப்பா வந்து அடுத்த அளவுக்கு போகணும். படம் நல்லா இருக்கு. இன்னும் நிறைய படம் நடிக்கணும் சார். சுப்பிரி படம். இவங்க 2 படம் கீவித்துக்கு இனி வாழ்க்கை ஃபுல்லா இந்த மாதிரி படம் எடுக்கணும். எங்களுக்கு பார்க்க ஆசை, பொதுமக்களுக்கு பார்த்தா சரியான ஆசையா இருக்கு இந்த மாதிரி படம் எடுக்கும். தென்னிந்திய திரைப்படத்துக்கு ஒப்பான ஆக்கம், ஊக்கம், நடிப்பு எல்லாமே இருந்த ஒரு படமா இருக்குது. எங்களுடைய மேன்மை மலையகத்தில் இப்பேற்பட்ட சிறந்த படைப்பாளிகள் இருப்பாங்கிறது ஒரு பெருமைக்குரிய விடயம். தலைவா ரொனியாண்ணா செதுக்கிருக்காரு, படத்தை செதுக்கிருக்காருன்னு தான் சொல்றதுக்கு இருக்கு. வேற லெவல். ஸோ நான் நிறைய படத்துக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்திருக்கேன். ஆனால் வேற லெவல் ஆச்சு. டைம் போனதும் தெரியல, அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் படத்தை. மியூசிக் வேற லெவல் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் செம்மை ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லணும்னா விஷுவல்ஸ், ஒவ்வொரு விஷுவல்ஸும் பக்கா பண்ணியிருக்காரு. அடுத்து ரொனியாண்ணாவை இன்னொரு பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். அடுத்த படத்துக்கு நான் வெயிட்டிங். இந்த படத்துக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயமா? பிடிக்காதுன்னு எதை ப்ரோ சொல்லுவீங்க நீங்க? எல்லாமே பிடிச்சிருக்கு. அப்படியா? செதுக்கி வச்சிருக்காரு. அது நீங்க தியேட்டர்ல பாத்தீங்க தானே, அங்கேயே தெரிஞ்சிருக்கும் ப்ரோ உங்களுக்கு. மலையகத்துல இப்படி ஒரு படம் வர்றது பெரிய விஷயம். ஆனா அவருக்கு டேலண்ட்டுக்கு இது பெரிய விஷயம். கண்டிப்பா அதுல நானும் நடிச்சிருக்கதே எனக்கு பெருமைக்குரிய விஷயம். உங்களுடைய கதாபாத்திரம் வந்து இந்த படத்துல ரொம்பவே சூப்பராகவும் பொருத்தமாகவும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிருந்தீங்க. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அது அவளுக்குமே காரணம் அவர் தான். அவர் நல்லா என்னைய செதுக்கி எடுத்திருக்காரு. அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி என்னைய மாற்றி எடுத்திருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு தத்ரூபமா எடுத்திருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றி அமைச்சாரு. ஆனா நாங்க வெறும் கருங்கல் செலத்தா, அவர் தான் சிற்பியா செதுக்கினாரு. அதை மட்டும் தான் சொல்லுவோம். அவர் மேலும் மேலும் வளரணும். இது மாதிரி நல்ல படங்களை நமக்கு தரணும். நமது மண்ணினுடைய சில ஒளிஞ்சிருக்கும் பல மறைமுகமா இருக்க கருத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுக்கணும். இது மூலம் நம்ம மலையத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அவ்வளவுதான் எங்களுடைய ஆசை. எங்க மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது ஒண்ணுதான் எங்களோட ஆசை. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொனியை வந்து ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப வருஷமா எனக்கு அவர் பழக்கம். ஸோ அவரோட டிரெக்ஷன்ல வந்து இதோட நிறைய ஸ்க்ரீன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பதுல்ல, ராகுல, கொழும்பு, இப்போ நுவரெலியால. எனக்கு பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். படமும் நல்லா இருக்கு. மியூசிக், கலர், டயலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசுல பதிகிற மாதிரி இருக்கு. ஸோ இனிமேலும் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்லபடியா அமையணும் அப்படின்னு ஒரு பிளேஸ் எடுத்து நாங்கள் அந்த பிளேஸ்ல ஷூட் பண்ண போறோம் அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அது டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் தாண்டி எல்லார் கூடயுமே அவருக்கு இப்போ ரொனி அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஷோவும் நான் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதுவும் அம்மா, ரொனியோட அம்மா வந்திருக்காங்க. அவங்களையும் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஸோ அவங்க பார்க்கும்போது அவங்களோட ஹாப்பினஸை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஒரு கலைஞரோட அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷமா பேசும்போது எனக்கு அது இன்னும் டபுள் சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்க்ரீன்ல அவரை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே ரெட்டிப்பா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், டைரக்ஷன் எல்லாமே பக்கா. ஸோ இப்போ இப்படி நிறைய ரிவ்யூஸ் நாங்களும் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு மூவி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது நம்ம ரொனியாண்ணா தான் எனக்கு எப்பயுமே. ஸோ ரொனியாண்ணா இப்போ கூட நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் அடுத்து செய்வோம், இப்படி செய்யறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ஃபிலிம் டைம்லேயும் அவர் வந்து நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு எப்படின்னா சாதாரணமாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம், சும்மா யூடியூப்ல போட்டோம் அப்படின்னு இல்லாமல் இல்லை, ஸ்ரீலங்கன் ஃபிலிம்ஸை வந்து தியேட்டர்ஸ்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிறது முதல் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கிறதே நம்ம ரொனியாண்ணா தான். ஸோ அந்த வகையில் எனக்கு சரி நம்ம ரொனியாண்ணா இருக்கும்போது ஒரு சந்தோஷமான இருக்குது. அதே மாதிரி என்னன்னா நம்ம கலைஞர்கள் அது நம்ம கூட இருக்கிறவங்களை திரையில பார்க்குற அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அது பெரிய விஷயம், ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ எனக்கு ரொனியாண்ணா தெரிஞ்சனால நான் அவர் பக்கத்தில் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த
இந்தியாவில் இருக்கிற ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஓகே இப்போ உங்களெல்லாம் நம்ம டிவியில் மட்டும் தான் பார்க்கலாம் அப்படிங்கும்போது பரவாயில்ல, நம்ம வந்து சிங்கத்துக்கு தலையா இருக்கிறத விட சிங்கத்துக்கு வாரா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்டர்ஸை வந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கை கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பேசலாம், ஸோ அவங்களோட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அவங்களோட ஜேர்னியும் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டைலாக இருக்கும். சார், அப்கண்ட்ரில இருந்து ஒரு படம் வந்திருக்குது, உண்மையிலே சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேர்ல வந்து பாத்துருந்தீங்க, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. இது விஜயகுமாரோட நடிப்பு நல்லா இருந்தது. ரோனியோடைய கண்ணு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இல்லடா, படம் வந்து ரோனிகா தான் வந்துட்டான். ரோனிகா தான் வந்தேன், ஃப்ரெண்டு, அதனால தான் வந்தேன். வந்து பார்த்ததுல பயங்கரமா இருக்கு. அப்படி சொன்னா மலையகத்தை என்ன சொல்றது, மலையகத்தை வந்து இப்படி ஒரு இங்கிலீஷ் படம் ரேஞ்சில் மூவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று வச்சு அது வேறு மாதிரி மிருகங்களோட ஒப்பிட்டு போடுறதுக்கு வந்து பயங்கரமா இருக்கு படம். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஆனால் அந்த மனுஷன் 2022 நான் சொல்லிட்டு இருந்தேன், 2022க்கு அப்புறம் ஏன் இன்னொரு படத்துக்கு போக மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இருக்குதான் என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல. சூப்பரா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, உங்களோட நடிப்பு ரத்னவேர் பயங்கரம், அடுத்து காளி அது அதுக்கு மேல நல்லாவே இருக்கு. படம் வந்து என்ன சொல்றது, ஒரு கோஸ்பமான படம். நம்ம ரொம்ப கவர்ந்த விஷயமா என்னது பாக்குறீங்க? விஷுவல்ஸ் மியூசிக் இந்த இருக்காரு, ரத்னவேர் இருக்காரு, காளியும் இருக்காரு. காளி சொல்லவே தேவையில்ல, வேற மாதிரி இருக்குது. அடுத்த படத்துக்கு போகணும், இவங்கள மாதிரி ஆக்கள் தான் பவுல் பண்றாங்க. மலையகத்தை பவுல் பண்றவங்க வந்து இந்த மாதிரி ஆக்கள் தான் கண்டிப்பா வந்து அடுத்த அளவுக்கு போகணும். உண்மையிலே அவர் வந்து ஆரம்பத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன், சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ ஃபர்ஸ்டா நினைக்கிறேன், ஏழாவது ஒரு யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. அப்படி அப்படியே வந்து அவள் பண்ணாரு. அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 20 நிமிஷமோ 30 நிமிஷம் படம். ஆனா நான் நினைக்கிறேன் இது 2வது படத்துக்கு போனாரு, கண்டிப்பா போகணும். நான் மனசார வாழ்த்துனேன், அடுத்த தடவை அவர் போகணும். சரியா, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் சொன்னா நல்லா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி தனியாக சினிமாட்டோகிராஃபி அப்படி இப்படிலாம் தனியாக பிரித்து சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே பக்காவாக இருந்தது. அடுத்தது ஆக்டிங் சொல்ல போனால் எல்லாத்தோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. வரவேற்பு ரொம்ப அபாரமாக தான் இருக்கு. அது ரோனியோட வளர்ச்சி வந்து ஒரு பெரிய வளர்ச்சி தான் உண்மையாக. இது எப்படி இந்திய சினிமாக்கே ஒரு பெரிய அளவு தான். பொதுவாக அதுக்காக தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப குறைவு, ஏன்னா ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, அதுலேயும் கிடைக்கல. பட் இப்போ மிச்ச நாளைக்கு பிறகு இப்போ கிடச்சிருக்கு. இவங்களே ஒத்துழைப்பு கொடுக்காட்டி ஒன்று செய்ய வெற்ற வேணா இன்னும் போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். இந்திய சினிமத்துறைக்கு ஈடுபடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த படம் 1/2 மணி நேரம் இன்னொரு 60 ஒரு இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். படம் நல்லா இருந்துச்சு, ஆஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ரொம்ப பெருமையா இருந்துச்சு. மலையத்துல ஒரு இது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நிச்சயமா இறைவனுடைய ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லி இதுக்கான எந்த முயற்சி இருந்தாலும் எங்களை நாடுங்க, நாங்கள் அதுக்கான இது கட்டாயம் செய்வோம். பெரிய சந்தோஷம். இயக்குனருக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. நல்ல ஒரு திறமை. இயக்குனர் திறமை எந்த அளவுக்கு, திறமை வந்து 100% திறமை வந்து இதுல வெளிக்காட்டி இருக்காரு. ஆனா நம்ம இந்தியாவோட திரைப்படத்தெல்லாம் பார்வையிடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எந்த வகையிலும் ஒரு வித்தியாசம் தென்படல. நல்ல திறமை, நல்ல ஒரு நடிப்பு. சூப்பர். இயக்குனருக்கு என்ன சொல்லுங்க? அவருக்கு இன்னொரு முயற்சி கொடுத்தா இதை விட இன்னும் நல்லா சிம்பிளா செய்வார்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னைக்கு பேக்ரவுண்ட் தான் சப்போர்ட் தேவை. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அவர் அந்த ஹீரோ நடிச்சு அவர் அந்த போடுற சீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்ரீலங்கால இதை விட நல்ல ஆக்டிவான ஆள் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம பெருமைப்படணும். இந்தியா விட நம்ம ஸ்ரீலங்கால ஆள் ஆக்டிவா இருக்குது. அவங்களுக்கு ஊக்குவிக்க ஆட்கள் இல்லை. அவங்க ஊக்குவிக்கலாம்னா இன்னும் நம்ம முன்னேற்றம் கொண்டு வரலாம். படம் நல்லா இருந்துச்சு. மலையத்துல எடுத்தனால நமக்கு பெரிய சந்தோஷம். மேல வளர்ந்து வரணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்கு. அவங்க மேல வளர்ந்து வரதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்றேன். எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த அளவுக்கான படம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்ரீலங்கால பார்த்ததுலயே ஸ்ரீலங்கால பெட்டர் படம்னா இந்த படத்தை தான் சொல்லுவேன். மியூசிக், ஃபைட் எல்லாமே. சீன் வந்து இந்த லாஸ்ட் டைம் எல்லாரும் கொலை பண்ணுற சீன்ல ஒவ்வொருத்தரையும் அடுத்ததா காட்டினாங்கல்ல, அது. இன்னொன்னு கேரக்டர்லாம் சரியா சாய்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் இந்த மாதிரி நல்ல படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்த படத்துக்கு நீ வெயிட் பண்றீங்களா? ஆமா, என்ன ஏற்படுற சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு தரமான படத்துக்கு நாங்கள் வெயிட் பண்றோம். நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். எனக்கு இங்கே பார்க்குறது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நிறைய படத்துல நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால அதை பார்த்து கொஞ்சம் பழகிடுச்சு. இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் பிரமாண்டமாக இருந்துச்சு. அடுத்து ஏதாவது பிளானிங் இருக்குதா? டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா மேபியா இருக்கு. சர்ப்ரைஸ் இல்லை, இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க இருக்கும். படம் அங்கேயும் வெற்றிகரமான ஒரு ரிலீஸை தான் கொடுத்தது. இங்கேயும் அங்கே விட இங்கே இன்னும் பயங்கரமா இருந்தது.
இன்னொன்று ரொனி ப்ரோட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தில் கூட பிசிறு இல்லாமல் செஞ்சு பிடிக்கிறதுல ரொனி ப்ரோட்டு ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து அபரிவிதமாக இருக்கும். அதே மாதிரி மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னாலுமே கூட ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு ஷாட்டுமே பார்த்து எடுத்திருப்பாரு. அதில் நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு ஆங்கிளுமே வித்தியாசமான ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. படத்தை பற்றி வேற என்ன சொல்றது, வார்த்தைகள் இல்லைன்றது கேட்டிருப்பாரு. தனியாக போகிற ஒரு டச் ஆங்கிளில் வந்து ஒரு ஆங்கிள் ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மிகப்பெரிய ஒரு படைப்பு. இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.